அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அழகாய் பூக்குதே. வினோ, இந்த காலேஜ் தானே? ஆமா சார், இதே காலேஜ் தான். இங்கே தான் சார் உங்க வாசம் செய்பவள் படிக்கிறாங்க. வினோ. வாங்க சார், போய் கேட்கலாம். வினோ, எல்லாரும் வந்திருப்பாங்கல்ல? சார், மணி 10 ஆயிடுச்சு, எல்லாருமே வந்தாச்சு. வாங்க சார், கிளாஸ ஸ்டார்ட் பண்ணுங்கல்ல, நாம போய் கேட்கலாம். சரி 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 வினோ, வா. ஓகே சார். ஹலோ சார். எஸ், சொல்லுங்க. யார் நீங்க? சார், நாங்க பூஞ்சோலை ஊர்ல இருந்து வரோம். இவர் தான் எங்க திரு சார், ரத்னம் சாரோட பையன். ஓ, நீங்க தானா? அது சூப்பர் சார். அன்னைக்கு நீங்க மட்டும் இல்லைனா கஷ்டப்பட்டது அந்த பொண்ணு மட்டும் இல்ல, எங்க காலேஜும் தான். காலேஜுக்கு ரொம்ப கெட்ட பேர் வந்திருக்கோம். தேங்க்யூ சார். இருக்கட்டும் சார், தேங்க்ஸ் எல்லாம் தேவையில்ல. சார், எனக்கு நீங்க ஒரு உதவி பண்ணணும். உதவியா? என்ன சார்? சார், அந்த பொண்ணை நான் பார்க்கணும். அந்த பொண்ணையா? ஆமா சார், பார்த்து கொஞ்சம் பர்சனலா பேச வேண்டியிருக்கு. அவங்கள இங்க வர சொல்ல முடியுமா? சார். சார், நீங்க அந்த பொண்ணுகிட்ட சொல்லுங்க, இப்படி திரு சார் வந்திருக்காங்கன்னு. அந்த பொண்ணை பார்க்கணும்னு சொன்னா ஓகே, நாங்க இங்க வெயிட் பண்றோம், இல்லாட்டி கிளம்புறோம். சரி சார், இப்படி வேணா பண்றேன். ஏன்னா அந்த பொண்ணு பேர் கூட சொல்லக்கூடாதுன்னு எங்க காலேஜ் கரஸ்பாண்டன்ட் சொல்லியிருக்காரு. நாங்களாம் ஸ்டாஃப் சார், அவங்கள மீறி எதுவுமே சொல்ல முடியாது, பேச முடியாது. நீங்க சொல்றபடி அந்த பொண்ணுகிட்ட போய் நான் சொல்றேன். அந்த பொண்ணு பேச விருப்பம்னா இங்க வரட்டும். ஓகே சார். ஒரு நிமிஷம், அந்த பொண்ணுக்கு கிளாஸ் எடுக்கிற மேம்கிட்ட கால் பண்ணி அந்த பொண்ணை இங்க வர சொல்றேன். ஓகே சார். சார், அந்த பொண்ணு இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க வரப்போறாங்க. வினோ, என்ன பார்க்க வருவாங்களா? என்ன சார், நீங்க இப்படி தேடி வருவீங்க, உங்களை பார்க்கணும்னு எதிர்பார்ப்புல இருப்பாங்க. சும்மாவா உங்களுக்கு லெட்டர் எழுதுறாங்க? ஓகே வினோ. வெயிட் சார், இப்ப வந்துருவாங்க. சார். ஹாய், நான் தான் திரு. நீங்க? சார், நீங்க தான் அந்த பொண்ணை தேடி வந்தீங்களா? ஆமாங்க. சாரி சார், அந்த பொண்ணு லீவு. லீவா? ஆமா சார், நேத்தே ஊருக்கு போயிட்டாங்க. என்ன சொல்றீங்க? காலேஜ்ல இருந்து ஏதாவது லீவா? எதுக்காக திடீர்னு லீவு கொடுத்துருக்கீங்க? இல்ல சார், நாங்க லீவு கொடுக்கல. அந்த பொண்ணோட ஃப்ரெண்டுக்கு ஏதோ பர்சனல் ப்ராப்ளம், அதனால அவ மட்டும் தனியா ஊருக்கு போக முடியாதுன்னு இந்த பொண்ணு சேர்ந்து போயிருக்கா. ஓ, எப்போ வருவாங்க? தெரியல சார், லீவு வேணும், எப்படியும் 4-5 நாள் ஆகும்னு சொன்னாங்க. எப்போ வராங்கன்னு தெரியல சார். வந்தா வேணா நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணவா? இல்ல இருக்கட்டும் மேம், நான் நெக்ஸ்ட் வந்து பாத்துக்கறேன். ஓகே சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். நானும் உங்களை பார்த்தா தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஏன்னா அன்னைக்கு அந்த பொண்ணோட அவளோட ஃப்ரெண்டு என்கிட்ட ரொம்ப கெஞ்சினா, கேஸை எப்படியாவது வாபஸ் வாங்குங்க வைங்கன்னு. நான் லாக் ஆயிருந்தேன் சார், என்னால எதுவும் பண்ண முடியல. காடுக்கு தான் சார் தேங்க்ஸ் சொல்லணும். அந்த நிமிஷம் நீங்க வந்து எல்லாத்தையும் சரி பண்ணிட்டீங்க. நானும் எந்த பாவத்துக்கும் ஆளாகல, ஏன்னா பெண் பாவம் பொல்லாததுல. ஆமா மேம். அப்புறம் சார், எங்க கரஸ்பாண்டோட உத்தரவு அந்த பொண்ணோட டீட்டெயில் எதுவும் சொல்லக்கூடாதுன்னு. சாரி சார், அதனால அந்த பொண்ணை பத்தி எதுவும் சொல்ல முடியல. ஆனா அவ காலேஜுக்கு வந்ததும் கண்டிப்பா நீங்க வந்துட்டு போனதை நான் சொல்றேன். உங்களை நான் கான்டாக்ட் பண்ண சொல்றேன் சார். ஓகே மேம். சார், நீங்க இங்க எங்க இருக்கீங்க? இல்ல மேம், என்னோட ஒர்க் முடிஞ்சது, நான் ஊருக்கு கிளம்பிடுவேன். ஓ, அப்படிங்களா? சரி ஓகே சார், நான் அந்த பொண்ணு வந்ததும் எல்லா டீட்டெயிலையும் சொல்லிடுறேன். ஓகே மேம், ரொம்ப தேங்க்ஸ். ஓகே சார். 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 வினோ. என்ன சார், இப்போ நாம கிளம்பலாம் வினோ. சார், இனி அதான் ஊருக்கு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டாங்களே, கிளம்பலாம் வினோ, இன்னொரு நாள் பாத்துக்கலாம். ஓகே சார். மறுமுறை உன்னை சந்திப்பேனா, மலர் கண்ணுக்குள்ளே வசிப்பேனா, மழை துளி எங்கே என்று கடல் காட்டுமா, வெட்கம் இன்றி மண்ணில் அலைவேனே, ரெக்கையின்றி விண்ணில் தீ. வினோ, வா கிளம்பலாம். சார், ரொம்ப எதிர்பார்ப்போட வந்தோம். இருக்கட்டும் வினோ, எப்பவுமே நடக்கிறதா நடக்கும். சார், வேணா நாளைக்கும். இல்ல வினோ, அதான் சொன்னாங்கல்ல, அந்த பொண்ணு 4-5 நாள் லீவ் வேணும்னு சொல்லிட்டு போனாங்கன்னு. இன்னும் நாம இங்க இருக்கிறது வேஸ்ட் தான். நான் இன்னைக்கு நைட்டே ஊருக்கு கிளம்புறேன் வினோ. சார், நைட்டேவா? வேற எனக்கு இங்க என்ன வேலை இருக்கு? ஊருக்கு போனா அம்மா தங்கச்சி பாப்பேன், கொஞ்சம் மனசுக்கு ரிலீஃபா இருக்கும். நான் கிளம்புறேன் வினோ. ஓகே சார், நான் வேணா அடுத்த வாரத்துல இங்க வந்து. வினோ, நான் எதா இருந்தாலும் சொல்றேன், நீயா ஏதோ அவசரப்பட்டு செய்யாத. ஓகே சார். சரி வா வினோ, ரூமுக்கு போய் எல்லாத்தையும் பேக் பண்ணலாம். அத அப்பாட்ட கால் பண்ணி நான் ஊருக்கு வரேங்கிறத இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். சரிங்க சார், போலாம்.
காயு சாரிடி. ஓகே நீயே சொல்லு. நம்ம பஸ்ல வர முதல்லாம் அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டு அழுதாங்க. அப்பா பேச மாட்டேங்கிறாங்க, எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்கன்னு. இப்ப பாரு நீ வந்து பேசினதும் அப்பா எவ்வளவு சந்தோஷமா பேசுனாங்கன்னு. விடுடி ஒண்ணு இல்ல. இப்ப என்ன ஆபரேஷனுக்கு 15 லட்சம் கேக்குறாங்க, அவ்வளவுதானே? பாத்துக்கலாம்டி. எப்படியாவது நல்லது நடக்கும் நம்பு. நானும் எங்க அப்பாட்டெல்லாம் சொல்றேன். முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்றேன்டி. வாசு காலேஜுக்கு ஃபீஸ் கட்ட கொஞ்சம் நஞ்சம் குறையுதுன்னு சொல்லுவேன், நீ ஹெல்ப் பண்ணுவ. அது வேறடி இது வேற. 15 லட்சங்கும் போது என்ன பண்றதுனே தெரியலடி. அம்மாவை பாத்தியா எப்படி உடைஞ்சு போயிருக்காங்கன்னு? ஆமாண்டி, அதனாலதான் சொல்றேன் நீ தைரியமா இரு. உன்னை பார்த்து உன் தங்கச்சி உன் தம்பி எல்லாம் அழுகுறாங்க. அவங்க எல்லாத்துக்கும் நீ தான் ஆறுதலா இருக்க முடியும். இங்க பாரு இன்னும் 2 வாரம் டைம் இருக்கு. அதுக்குள்ள நீ ஏதாவது ஒண்ணு பண்ணலாம். அழுதுகிட்டே இருக்காத, புரிஞ்சதா? சரிடி. வாசு நீ வீட்டுக்கு கிளம்பு. நேத்து நைட்டே நம்ம இங்க வந்துட்டோம். நைட்டு ஃபுல்லா என் கூடயே தான் இருந்த. ஓடி உங்க வீட்டுக்கு அப்பா அம்மா தேட போறாங்க. இல்லடி அப்பாட்ட சொல்லிட்டேன். அப்பா இங்க கூப்பிட வாரேன்னு சொல்லிருக்காங்க. வந்ததும் அப்பா கூட நான் கிளம்புறேன். டெய்லி முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து பார்க்க வரேன். எப்ப காலேஜ் கிளம்பணுமோ சொல்லு. அப்ப 2 பேர் சேர்ந்து கிளம்பலாம். அவசரம் இல்லடி. ஃபர்ஸ்ட் ஆபரேஷனுக்கு காசை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம காலேஜ் போறத பத்தி யோசிப்போம். சரிடி. காயத்ரி மா நீ வந்ததும் உங்க அப்பா இப்ப கொஞ்சம் பரவாயில்லடி. அழாத, போதும், பாத்துக்கலாம். கடவுள் நம்மள கைவிட மாட்டாரு. அம்மாக்கு நம்பிக்கை இருக்குடி. எனக்கு நம்பிக்கை இருக்குமா. அப்பா விட்டா நமக்கு யார் இருக்கா? எல்லாமே அப்பாதான். அம்மா கடவுள் கண்டுக்கலைனாலும் சரி, நான் நம்ம அப்பாவை கைவிட மாட்டேன். என்னால முடியும், நம்பிக்கை இருக்குமா. நான் பாக்குறேன். காயத்ரி மா நீங்க எதுவும் நினைக்காம இருங்க. உங்க பாப்பா தம்பியை போய் பாருங்க. ரெண்டையும் இப்பதாண்டி வீட்டுக்கு அனுப்பி விட்டேன். நீ வந்ததுல இருந்து ஒன்னும் சாப்பிடல. அதான் வீட்டுல ஏதாவது சமைச்சு கொண்டு வாங்கன்னு சொல்லிருக்கேன். எதுக்குமா பாப்பாவை போய் கஷ்டப்படுத்திட்டு? அதெல்லாம் எல்லாம் பாப்பாடி. வீட்டுக்கு மூத்தவ நாம தான் எல்லாம் செய்யணும்னு நினைக்காத. ஆமா காயு கொஞ்சம் ரிலாக்ஸா இரு. அம்மா இவ்வளவு நம்பிக்கையா இருக்காங்கல்ல, அந்த நம்பிக்கையோட நீயும் இரு, புரியுதா? சரிடி. வாசுகி அம்மா வந்ததுல இருந்து இங்க தாண்டா இருக்க. ஓ ஒரு உங்க வீட்டுக்கு கூட போயிட்டு வா. உன்னோட அப்பா அம்மா தேட போறாங்க. இல்லம்மா அப்பா இப்ப கூப்பிட வரேன்னு இருக்காங்க. வந்தது நான் கிளம்புறேம்மா. சரிடா கண்ணு, நீ காலேஜ் கிளம்புல சொல்லுடா. காயத்ரியும் கூட அனுப்பி வைக்கிறேன். ஏன்னா இப்போதைக்கு அவ படிப்பு முக்கியம். அவளை நம்பி மட்டும்தான் எங்க குடும்பமே இருக்கு. படிச்சு ஒரு நல்ல வேலைக்கு போனானா என் குடும்ப கஷ்டம் கொஞ்சம் கொஞ்சமா தீரும். நான் இருக்கேம்மா, அழாதம்மா, நான் பாத்துக்கிறேன். எனக்கு தெரியும்டி. அழாதீங்கம்மா, நாங்கெல்லாம் எதுக்குமா இருக்கோம், நாங்க பாத்துக்கிறோமா, அழாதீங்க. சரிடா கண்ணு, நீ போ அப்பா கூட போய் உட்காந்துரு. சரிடி. அப்பா வந்ததை நான் அப்படி கிளம்புறேன். பாத்து போயிட்டு வாமா. அப்பப்பா நீ வா. நீ வந்தா என் மக கொஞ்சம் நல்லா இருப்பா. சரிம்மா. பாத்தியாடி அம்மாவை, எங்க அப்பாக்கு என்னைக்கு முடியாம போச்சோ அன்னையில இருந்து அழுதுட்டா இருக்காங்க. இதுக்கெல்லாம் என்னைக்கு தீர்வு வருமோ தெரியல. எல்லாம் நல்லதே நடக்கும்டி, நம்பிக்கையா இருப்போம். காயுமா அழுகுறியா? அழுதுகிட்டே எங்க கிளம்புற? ஊருக்கா? டேய் உனக்கு எதுக்குடா? பேசாம உன் வேலையை பார்த்துட்டு போ. காயு நான் உனக்கு உதவி செய்யலான்னு தான் கேட்டேன். வேண்டாமா போ. உன் உதவி ஒண்ணு எனக்கு தேவையில்ல. வழிய விடுறா. வாசு ஏய் அவளை எதுக்கு கூப்பிடுற? இங்க பாரு, எனக்கு நல்லாவே தெரியும் உங்க அப்பாக்கு உடம்பு முடியல, ஆபரேஷன் பண்ணணும். உங்க அப்பா சீரியஸா இருக்காங்க, அவ்வளவுதானே? முக்கியமா இதெல்லாம் சரி பண்ணணும்னா உனக்கு பணம் வேணும். கரெக்ட்? அது இங்க பாரு காயு, நான் சொல்றத கேளு. நான் சொல்றதானா நான் சொல்றதுல எனக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க. அவங்க சொல்றபடி நீ கேட்டேனா நீ எத்தனை லட்சம் கேக்குறியோ கொடுப்பாங்க. உனக்கு ஓகேனா விருப்பம் இருந்தா ஊருக்கு போய் உங்க அப்பாவை பார்த்துட்டு திரும்பி வா. என்ன பாக்குற? நான் சொல்றதெல்லாம் உண்மைதான். உனக்கு விருப்பம் இருந்தா உங்க அப்பாவை பார்த்துட்டு திரும்பி வா. நான் இப்ப என்ன பண்ணுவேன்? அப்பா ஆபரேஷனுக்கு பணம் வேணும். அப்பா இருந்தாதான் எல்லாத்தையும் சமாளிக்க முடியும். அதுவும் அப்பாவை என் கண்ணு முன்னாடி இழக்க எனக்கு மன தைரியம் இல்ல. பணம் வேணும். என்ன பண்ண? அவ சொன்ன மாதிரி திரும்ப அங்க ஊருக்கு போலாமா? இது சரியா வருமா? அவ எப்படி நம்மள என்ன பண்ண சொல்லுவா? ஒரே குழப்பமா இருக்கே. சேஷா. ஏ சேஷா, என்னடி கேக்குது சொல்லு. நாம நேத்து தானே ராமோட அப்பாட்ட சொன்னோம் எங்க அண்ணன் என்ன தொந்தரவு பண்ணக்கூடாது பாருங்கன்னு. ஆமா பாத்தியாடி, இன்னைக்கு அவன் எங்கேயுமே இல்ல. உடனே ஆக்சன் எடுத்திருக்காருல. இப்ப எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இல்லாட்டி எங்க பார்த்தாலும் அவன் தான் நிப்பான். அதுவும் அவன் பாக்குற பார்வையும் ஆளும். சேய், அவனெல்லாம் என் அண்ணனே சொல்ல முடியல. விடு விடு, சொத்து பணம் எல்லாம் நிறைய வந்துருச்சுனா அண்ணன் யாரு, தம்பி யாரு, தங்கச்சி யாரு, அக்கா யாரு இதெல்லாம் தெரியாது. கலியுகண்டி. தத்துவத்துக்கு ஒன்னும் குறையில்ல. ஓய் சரி சரி அதை விடு. சேஷா. சேஷா என்னடி காது கேட்கும் சொல்லு. என்ன பார்த்து என்னன்னு கேளுடி.
நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு தெரியுதா? ஓ மூஞ்ச பார்த்தேனா அவ்வளவுதான், வண்டியை கொண்டு போய் எங்கேயாவது விட்டுருவேன். சரி சரி பார்க்காத, நேரா ரோட்டை பார்த்தே வண்டியை ஓட்டு. எங்கேயாவது மரத்துல இல்ல வேற யார் வண்டியிலயாவது உள்ள போய் சொறி விடாத. ஏய் வாய கழுவுடி, என்னடி பேசுற வண்டி ஓட்டும் போது? நீ இப்படி சொன்னதுமே எங்க கொண்டு போய் வண்டியை விடலாம்னு மனசு தோணுது. ஓய் தோணும் பிறகு ஏய் அதை விடு, நான் சொல்றத கேளு. சொல்லுடி சேஷா. ஐயோ எத்தனை தடவை சேஷா சேஷான்னு சொல்லி சொல்லி என் பேரை என்னையே வெறுக்க வச்சிருவா போல. என்ன இவளுக்கு பிரச்சனை? ஏடி சேஷா. என்னடி சேஷா, அந்த ராம பத்தி நீ என்ன நினைக்கிற? நினைச்சேன் இந்த மாதிரி ஏதாவது பேசுவானு. ஏதோ நினைப்பு நம்ம ஆளுக்குள்ள வந்தாச்சு. சேஷா சொல்லுடி, ராம பத்தி என்ன நினைக்கிறேனா? நீ ராம பத்தி என்ன நினைக்கிற சொல்லு. ஏதோ சொல்லுறேன். ராம் ரொம்ப ஹேண்ட்ஸம், கியூட், சோ கியூட். ராம பார்த்தா எந்த பொண்ணுக்கு தான் பிடிக்காது? ஆனா ராமுக்கு என்ன பிடிச்சதுனா, ஐயோ இந்த உலகத்துல சந்தோஷமானவன் நான் மட்டும்தான். எவ்வளவு அழகா இருக்கான்லடி. அதை விட அவன் குணம், ஐயோ செம்ம அழகு. என்ன கூட விடுடி, அந்த டிம்பிள் பேபி பேபிங்கறா, லவ் யூ சொல்றா. ஆனா ராம் யோ ஸ்மார்ட். ஏதாவது ஒரு வார்த்தை தப்பா பேசுவானா? தப்பா பாப்பானா? ராம் மாதிரி ஒரு பையன் கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும். ஆனா அந்த கொடுத்து வச்ச பொண்ணு நானா இருக்கணும்டி. என்னது நீயா இருக்கணுமா? ஆமாடி. இன்னைக்கு போய் ராம் கிட்ட பேச போறேன். என்ன பேச போற? நீ ஏண்டி பதற? சேஷா இதெல்லாம் சரியில்லை. உன்னோட அப்பா அம்மா உன்னை நம்புறாங்க. இந்த ஒரே காரணத்தினாலதான் ஏன் கூட அனுப்பிச்சு வச்சாங்க. எதையும் மறந்துடாதடி. ஏய் நான் எதுவும் மறக்கல. இங்க பாரு சிவானி, ராம் மாதிரி ஒரு பையனை கூட்டிட்டு போய் எங்க அப்பா அம்மாட்ட இவன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பான்னு சொன்னா அடுத்த நிமிஷம் ஓகே தான் சொல்லுவாங்க. எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்ல, நான் அப்பா அம்மாட்ட சொல்லிக்கிறேன். ஐயோ என்ன இவ, நாம ஒண்ணு நினைச்சு கேட்டா இவ ஒண்ணு சொல்றா. ஐயோ என்னடி வாயில இருந்து காத்து வருதே? ஒண்ணு இல்ல. ஏ சிவானி சொல்லுடி. கடிக்காதடி. ராம பத்தி எதுக்கு என்கிட்ட கேக்குற? அதான் உன் அபிப்பிராயத்தை சொல்லிட்டேல, சந்தோஷம், இதோட விடு. சிவானி சரியில்லடி, மொத்தத்துக்கு சரியில்லை. என்ன உனக்கும் ராம் மேல காதல் இருக்கு, அத வெளிக்காட்டாம ஓவரா பண்ற. ஏய் ஏய் யார் சொன்னா? அப்படிலாம் ஒண்ணு இல்ல. சின்ன வயசுல இருந்து உன் கூடயே நான் இருந்திருக்கேன், எனக்கு தெரியாத உன்னை பத்தி. சேஷா நான் சொன்னதெல்லாம் சும்மாடி. ராம் மேல எனக்கு எந்த அபிப்பிராயமும் இல்ல. ராம ஒரு நல்ல ஃப்ரெண்டா பிடிக்கும், அவ்வளவுதான். சும்மா உனக்கு கடுப்பேத்தனா உன்னோட லவ் வெளியே வருமேங்கிறதுக்காக தான். இப்ப பாரு ராம பேபின்னு கூப்பிடுறது, எனக்கு ராம் கிட்ட பேசுறது எல்லாமே. என்னடி சொல்ற? ஆமாடி, அன்னைக்கு உங்க அண்ணன் நம்ம வீட்டுக்கு வந்தப்போ ராம் அப்பா வந்தாங்கல்ல. நீ கூட ராம் கூட வண்டியில ஆபீஸ் போனியே. ஆமாடி, அன்னைக்கு ராம் அப்பா என்கிட்ட பேசினாங்க. என்ன உன்னை ரொம்ப ரொம்ப ராம்க்கு பிடிக்குமா? ஏய் இல்லடி, ராம் குழந்தையா இருக்கும் போதுல அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்களாம். இப்ப வரைக்கும் ராம்காக அவங்க அப்பா, அவங்க அப்பாக்காக ராம் ரெண்டு பேரும் வாழ்ந்துட்டு வராங்கடி. இப்ப அவங்க வீட்டுக்குள்ள ஒரு புது சொந்தம் வரணும். அது ராம்க்கு ரொம்ப பிடிச்ச பொண்ணா இருக்கணும்னு அவங்க அப்பா ஆசைப்பட்டாங்க. இது வரைக்கும் ராம் அப்பா எவ்வளவோ சொல்லியும், ராம் கிட்ட எத்தனையோ பொண்ணுங்க பிடிச்சிருக்குன்னு சொல்லியும் எதுக்குமே சரின்னு சொல்லாதா ராம். உன்னை பார்த்ததும் முத அவங்க அப்பா கிட்ட போய் பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்கான். என்னடி சொல்ற? ஆமாடி, அவங்க அப்பா அன்னைக்கு சொன்னாரு. நீயே சொல்லு, ராம வெறுக்க என்ன காரணம்? நீ கேட்கலாம், பார்த்த உடனே இதெல்லாம் நமக்கு தேவையான. நாம நிறைய பார்த்துட்டோம்டி, நம்ம வீட்லயே பார்த்துட்டோம். நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு தான் வெளியே வந்திருக்கோம். ராமையும் ராம அப்பாவையும் பார்த்தா கெட்டவங்க மாதிரியா இருக்கு? ஏய் இல்ல இல்ல சிவானி, உன்னோட விருப்பம். ஆனா இப்ப 2 வருஷமா உன்னோட அப்பா அம்மா இல்லாம, உங்களோட அன்பு பாசம் இல்லாம நீ ஏங்குற. அது கண்டிப்பா உனக்கு ராம் மூலமா கிடைக்கும். உன்னோட அப்பா பாசம் ராமோட அப்பா மூலமா கிடைக்கும். எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும்டி, என் ஃப்ரெண்டு. நீ நல்லா இருக்கணும்னு நினைப்பேன். உனக்கும் பிடிச்சிருந்தா கண்டிப்பா ராம்க்கு ஓகே சொல்லு. உனக்கு பிடிக்கும்னு தெரியும், இருந்தாலும் நீ எனக்காக ஒண்ணு ராம் கிட்ட பேச வேண்டாம். உனக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா ராம்க்கு ஓகே சொல்லு. ராம் மாதிரி ஒரு நல்ல பையனை கண்டிப்பா பார்க்க முடியாது. உங்க அப்பா அம்மா ராம அனுப்பிச்சு வச்சாங்கன்னு நினை, நீ சந்தோஷமா தான் இருப்ப. ஏய் சிவானி, சிவானி. சேஷா நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோ. உனக்கு எது பிடிக்குமோ அதையே செய். நம்ம ஆபீஸ் வந்தாச்சு. ஓகேடி. என்னடா தம்பி உடனே பேசணும்னு சொன்ன? அண்ணே நம்ம திருவுக்கு பொண்ணு பார்க்க சொல்லி நம்ம தரகர்கிட்ட சொல்லி வச்சோம்ல. ஆமாண்டா. அண்ணே ஒரு நல்ல இடமா சொல்லியிருக்காரு. எங்கடா உயிரும்? நம்ம ஊர் தானா இல்ல? நம்ம ஊர் தானே. நம்ம வீராவுக்கு பொண்ணு பார்த்தோம்ல மதிவதனியா, அதே மாதிரி ரொம்ப பக்கத்துலதான். பொண்ணு நல்ல குணமானே, நல்ல அம்சமான பொண்ணு. அப்பா அம்மா எல்லாருமே ஓகேனே. பொண்ணு போட்டோவும் பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதான் நீயும் பார்த்து திருவும் பார்த்த பிறகு ஓகே சொல்லிட்டானா அடுத்து நம்ம என்ன ஏதுன்னு பேசிக்கலாம்.
அப்படியாடா? சரி, திரு ஊருக்கு வரேன் இருக்கான்ல, வந்ததும் பேசிக்குவோம். சரிண்ணே, நானும் பேசினேன். நைட்டு கிளம்புறேன்னு சொன்னான். காலையில வரட்டும்ண்ணே, என்ன ஏதுன்னு பேசிக்கிடுவோம். சரிடா. அம்மா, இத உங்க அண்ணிட்ட சொன்னியா? ஆமாண்ணே, சொன்னேன். அண்ணி உங்களுக்கு எது விருப்பமோ அதுவே சமாதானம் சொல்லிட்டாங்க. ஓ, என்னங்க, எங்களுக்குன்னு என்ன விருப்பம் இருக்கு? நீங்க பாக்குறதா. ஆனா பொண்ணு ரொம்ப லட்சணமா இருக்காங்க. ஆமா மச்சான், எங்களுக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு. திரு ஓகே சொன்னானா, அப்புறம் அவங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்ட்ல நீங்க பாத்துக்கோங்க. எல்லாம் ஓகேனா உடனே பேசி முடிச்சிடலாம். பரவாயில்லையே, பொண்ணு எல்லாரும் பிடிச்சிருக்குன்னு சொல்றீங்க. கண்டிப்பா நம்ம தீருவும் பிடிச்சிருக்குன்னு தான் சொல்லுவான். சரி, திரு காலையில வரட்டும், என்ன ஏதுன்னு பேசிக்கலாம். டேய் வைரம், அண்ணே. அந்த பொண்ணு யாரு, அவங்க ஃபேமிலி, அத மட்டும் என்கிட்ட டீடைல் சொல்லிடு, நான் பாத்துக்கிறேன். சரிண்ணே, நான் சொல்லிடுறேன். அண்ணே, மரகதம், என்னம்மா? என்னண்ணே, என்ன தெரியாத மாதிரி என்னன்னு கேக்குற? என்னண்ணே பேசிட்டு இருக்கீங்க நீங்க எல்லாம்? மரகதம், நிறுத்துண்ணே. என் மக உனக்கு கண்ணுக்கே தெரியல. மரகதம், என்னம்மா? பேசாதீங்கண்ணே, யாரும் என்கிட்ட பேசாதீங்க. சும்மா தங்கச்சி அப்படி இப்படின்னு வெளிய ஒரு மாதிரி பேசிட்டு மனசுக்குள்ள ஒரு மாதிரி வச்சுக்கிறீங்க. மரகதம், என்ன பேசுற? பின்ன என்னண்ணே, என் மக உங்க கண்ணுக்கு தெரியல. வீராக்கு கல்யாணம்னு பேசும்போதே என் மகளை கட்டி கொடுங்கன்னு கேட்டேன். அப்ப என்னண்ணே சொன்னீங்க? அவ சின்ன பொண்ணு வேண்டாம் அப்படி இப்படிட்டீங்க. இப்ப என்னன்னா திருவுக்கு வேற பொண்ணு பார்த்துட்டேன்னு பேசிட்டு இருக்கீங்க. என்கிட்ட யாரும் ஒரு வார்த்தை சொல்லாம என் பொண்ணோட நினைப்பு இல்லாம எப்படிண்ணே இப்படி பண்றீங்க? மரகதம், இப்பவும் உன் பொண்ணு சின்ன பொண்ணுதான். நம்ம வீராவுக்குனா கல்யாணம் முடிஞ்சு வருஷ கணக்காச்சு. 3-4 மாசம் தான் ஆகுது. இருக்கட்டும்ண்ணே, அதுங்குள்ள திருவுக்கு பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்கல்ல, அது ஏனே என் மகளை திருவுக்கு கட்டி வைக்க கூடாது? மரகதம், அவசரப்படாத. இப்ப என்ன, நம்ம சுபாவுக்கு 20 வயசு தான் ஆகுது. இப்பவே இதுக்கு கல்யாணம் முடிச்சுட்டு இங்க பாரு, நம்ம வீட்டுல அடுத்தடுத்து பிள்ளைங்க இருக்கறனாலதான் வீராவுக்கு கல்யாணம் முடிஞ்ச 4 மாசத்துல திருவுக்கு பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். திருவுக்கு கல்யாணம் முடிஞ்சதுன்னா அப்புறம் 1 வருஷம் போகட்டும், சுபாவுக்கு 21 வயசு ஆகட்டும். சுபாவுக்கு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து நாங்க கட்டி வைக்கிறோம். இங்க பாரு மரகதம், வீரா, திரு, சக்தி, சரத், நம்ம சிந்து, இவங்க எப்படியோ அதே மாதிரிதான் ஜீவாவும் சுபாவும். நம்ம வீட்டுல மொத்தம் 7 குழந்தைங்க. யாருக்கு எந்த பாகுபாடும் கிடையாது. அத முதல்ல நீ மனசுல நல்லா புரிஞ்சுக்கோ. என்னண்ணே, என்ன பேசுற? திருவுக்கு கல்யாணம் முடிஞ்ச 1 வருஷம் கழிச்சு சுபாவுக்கு மாப்பிள்ளை பாப்பியா? அப்பனா என் மக உங்க வீட்டுக்கு மருமக கிடையாது, அப்படித்தானே? மரகதம், புரியாம பேசாத. பிள்ளைங்க எல்லாம் ஒண்ணு மண்ணமா சேர்ந்து வளர்ந்ததுங்க. இப்ப போய் நம்ம விருப்பத்துக்காக அவங்களுக்கு கல்யாணம் முடிச்சு வச்சா அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கும்? நம்ம பிள்ளைங்க சம்மதம் தான் நமக்கு முக்கியம். ஓ, நீ அப்படி பாக்குறியா? அப்படினா இப்பவே என் மகளை கூப்பிடுறேன், நீ கேளு. கல்யாணம் பண்ணிக்க சம்மதமா? உன் மச்சான கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டா உடனே சரின்னு சொல்லுவா. இன்னும் நீ யார் விருப்பத்தை கேட்கணும்? திருவோட விருப்பத்தையா? நீ திரு கிட்ட பேசு, அவன் கண்டிப்பா சரின்னு தான் சொல்லுவான். மரகதம், இல்ல, உனக்கு விருப்பம் இல்ல. என் பொண்ணு உன் வீட்டுக்கு மருமகளா வர உனக்கு பிடிக்கல. அப்படியெல்லாம் இல்ல, உனக்கு புரியாம. எனக்கு நல்லா புரியுதுனே, புரியுது. என்னதான் கூட பிறந்தவ அப்படி இப்படின்னு பாசத்தை காட்டினாலும் என்ன நீ இந்த வீட்ல இருந்து தள்ளி தான் வைக்கிற. என் மகளையே உன்னால ஏத்துக்க முடியல. நானா என்ன? விடுனே, விடு. என்னோட ஆசை விருப்பம் எல்லாம் என்னன்னு உங்க 2 பேத்துக்கும் தெரியும். அதெல்லாம் தெரிஞ்சேவும் திரும்பவும் உன் மகன் கல்யாணத்துக்கு வேற இடத்துல பொண்ணு பாக்குறேல. மரகதம், நீ என்ன பேசுற? நம்ம பசங்களை கட்டிட்டாதான் சுபா இந்த வீட்டு மருமகளா? எப்பவுமே அவ இந்த வீட்டுக்கு மருமக, மக எல்லாமே அவதான். அவளுக்கு இல்லாத உரிமை இந்த வீட்டுல யாருக்கும் இல்ல. வாயால சொன்னா போதுமா? இல்ல, நீங்க எல்லாம் சேர்ந்து என்ன ஒதுக்குறீங்க. மரகதம், அண்ணே, என்ன விட்டா பேசிட்டே போற? இங்க பாரு, என்ன இருந்தாலும் நீ கூட பிறந்தவ. உன்னை எந்த விஷயத்துக்காக நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம். கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம 3 மாசத்துக்கு முன்னே திரு கிட்ட நான் பேசிட்டேன். வீரா கல்யாணம் முடிஞ்சா அடுத்த 3 மாசத்துல உனக்கு பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிருவாண்டா. ஏன்னா நீங்க மூத்தவங்க, நீங்க கல்யாணம் முடிச்சாதான் அடுத்தடுத்து பிள்ளைகளை பார்க்க முடியும்னு கேட்டேன். அப்போ பொண்ணா சுபா உனக்கு ஓகேவா? சுபாவா கட்டிக்கிறியான்னு கேட்டதுக்கு இல்லப்பா என்னால முடியாது, சுபா நம்ம வீட்டு பிள்ளை, எப்படிப்பா கட்டிக்கிறதுன்னு கேட்டான். அண்ணே, அப்படி சொன்னவங்கிட்ட எப்படி திரும்பவும் சுபாவை கட்டிக்கோன்னு சொல்ல முடியும்? அண்ணே, இதெல்லாம் உனக்கே சரியா படுதா? ஒண்ணு வேணுமா ஒரே வீட்ல வளர்ந்தா என்ன? சுபா அவனுக்கு மறுபொண்ணு தானே? ஆமாமா, ஆனா அவனுக்கும் பிடிக்கணுமே. அண்ணே, ஏன் மகளுக்கு பிடிச்சிருக்கல? அவ ஓ வீட்டுக்கு தானே மருமகளா வரணும்னு நினைக்கிறா. இங்க இருந்து அவ எங்கேயும் போக மாட்டானே. மரகதம், புரியுதுமா. இப்போதைக்கு விடு. சுபாவுக்கு 21 வயசு ஆகட்டும், அப்புறம் நாம என்ன ஏதுன்னு பாத்துக்கலாம். புரியுதா? ஆமா மரகதம், இருவுக்கு ஒரு வாரம் வந்திருக்கு. நல்ல பொண்ணுனா முடிச்சு விட்டுருவோம். இன்னும் 1 வருஷம் போகட்டும். அதுக்கப்புறம் நம்ம பையன் பொண்ணுங்களுக்கு விருப்பம் இருந்தா நீ சொல்ற மாதிரி எல்லாம் பேசி ஏற்பாடு பண்ணலாம். இப்போதைக்கு பொறுமையா இரு. இல்ல, இப்பவே நீ மாட்டேன்னு சொல்ற. இன்னும் 1 வருஷம் கழிச்சு சரி நான் சொல்ல போறேன். அதுவும் உனக்கு மருமகளா ஆகணுங்கிறதா என்னோட ஆசை. அடுத்து என்ன சக்தி, சரத்து. 2வது அண்ணனுக்கு மருமகளாகி என்ன பிரயோஜனம்? என் மக காலம் பூரா கஷ்டப்பட்டு
மரகதம் என்ன யோசிக்கிற? இனி இவங்க கிட்ட பேசி பிரயோஜனம் இல்ல. நாம ஏதாவது ஒரு அதிரடி முடிவு எடுத்தாதான், இல்லைன்னா சரிப்பட்டு வராது. மரகதம், சொல்லுனே. இங்க பாருமா, இந்த வீட்ல நீ வேற நாங்க வேற எதுவுமே கிடையாது. நம்ம எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. இத்தனை வருஷமா அப்படிதானே இருந்தோம். இப்ப என்ன நீ திடீர்னு சுபா ஓன் பொண்ணு நீ சொல்லாத. அவ நம்ம வீட்டு பொண்ணு. உன்னை விட நாங்க நல்லா பாத்துக்குவோம். நீ இத பத்தி பேசாத, நாங்க பாத்துக்கிறோம். புரிஞ்சதா? சரிண்ணே. இனி இவங்க கிட்ட பேசி பிரயோஜனம் இல்ல. ஒரு வருஷம் கழிச்சு பாப்போங்கறாங்க. ஒரு வருஷம் கழிச்சு வேற ஏதாவது சாக்கு சொல்லுவாங்க. ஏன் பொண்ணு இந்த வீட்டுக்கு மருமகளா ஆகணும். அண்ணே சாரிண்ணே, எனக்கு வேற வழி தெரியல. இதையும் விட்டுட்டேன், அவ்வளவுதான். என் புருஷன் எனக்கு சரியில்லை. இதே மாதிரி இந்த குடும்பம் இப்படியே இருக்கும்னு சொல்ல முடியாது. ஒவ்வொரு மருமகளா இந்த வீட்டுக்குள்ள வர வர நாங்க அடுத்த ஆள்களா மாறுவோம். கொஞ்சம் நாள் இந்த வீட்டை விட்டு வெளியே போவோம். என் புருஷன் இந்த மனுஷனை வச்சுக்கிட்டு நான் எங்க போய் எப்படி கஷ்டப்பட? நான் கஷ்டப்பட்டாலும் சரி, என் மாவ நான் ஏதாவது பண்ணிதான் ஆகணும். ஜீவாவை பத்தி கவலை இல்ல, அவன் எப்படியாவது பொழைச்சு இருந்துக்குவான். ஆனா என் மவளுக்காக இதை தவிர எனக்கு வேற வழி இல்லனே. என்ன மன்னிச்சிடு. நாளைக்கு நான் இதுக்கு ஒரு முடிவு எடுக்கிறேன். மரகதம், விடுடா. என்னன்னு தங்கச்சி இப்படி பேசுறா? கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம பேசினா நாம என்னடா பண்ண முடியும்? இவ்வளவு நாள் நம்ம பிள்ளைங்கன்னு சொன்ன இடத்துல இப்போ உன் பிள்ளைங்க என் பிள்ளைங்கன்னு பேச ஆரம்பிச்சிட்டா. விடு, நான் பாத்துக்கிறேன். என்னங்க? உங்களுக்கு என்ன? இல்லங்க, மரகத ரொம்ப கஷ்டப்படுறா. அதுக்காக என்ன பண்ண சொல்ற? இங்க பாரு, மரகதத்துக்கு சுபா இந்த வீட்டு மருமகளா ஆகணும், அதுதான் எண்ணம். ஆனா திருவுக்கு சுபாவை கட்டிக்கணுங்கிற எண்ணம் கிடையாது. அதனால சுபா கல்யாணத்தை கொஞ்சம் தள்ளி போடுவோம். பாப்போம், திருவுக்கு கல்யாணம் முடிஞ்சதும் சக்தி கிட்ட பேசுவோம். அவன் சரின்னு சொன்னானா சுபாவுக்கு கட்டி வச்சிருவோம். 2 பேர் விருப்பம் தான் முக்கியம். அண்ணே, நீங்க சொல்றது சரிதான். நம்ம தங்கச்சிக்கு சுபாவை இந்த வீட்டு மருமகளா ஆக்கணும்னு நினைக்கிறா. அதனால நீங்க சொன்ன மாதிரி திருவுக்கு கல்யாணம் முடிஞ்சு ஒரு வருஷம் கழிச்சு சக்திக்கு கல்யாணம் பேச முதல்ல சக்திட்ட கேட்போம். ஓகேன்னு சொன்னானா, சுபாவும் சரின்னு சொன்னானா 2 பேருக்கும் கல்யாணம் முடிச்சு வைக்கலாம். சரி வைரோம். சரிண்ணே. உங்களுக்கு சரிதானா? உங்க முடிவு எப்பவுமே சரியாதான் இருக்கும் மச்சான். ஆமாங்க, நீங்க யோசிக்காம எந்த முடிவும் எடுக்க மாட்டீங்க. நம்ம வீட்டு மருமகளா சுபாவை ஆக்கணும்னு நினைக்கிறா. திருவுக்கு கல்யாணம் முடிச்சுட்டு அடுத்த 2 பசங்க இருக்காங்கல்ல, பார்த்து கட்டி வச்சுக்கலாம். சரிமா. என்னங்க, சரி, திருவுக்கு பார்த்த பொண்ணா என்ன ஏதுன்னு பாருங்க. திரு நாளைக்கு வந்ததும் பிடிச்சிருக்குன்னு சொன்னானா சட்டு போட்டுன்னு கல்யாணத்தை பார்க்கலாம். அவன் பிடிச்சிருக்குன்னு சொல்லட்டும். அடுத்த 3 மாசத்துல கல்யாணத்தை வச்சிருவோம். சரிங்க. ஏய், எங்கடி விட்டுட்டு போற? ஸ்கூட்டி ஸ்டாண்ட்ல போடுறீ. ஹாய் சேஷா. ஹாய் டிம்பிள், இப்பதான் வரியா? குட் மார்னிங். குட் மார்னிங் டிம்பிள். ஏய் சேஷா, சிவானி ஸ்கூட்டியை ஸ்டாண்ட்ல போட்டு வந்துரு. நான் டிம்பிள் கூட போறேன். ஏய் ஏடி, போட்டுட்டு வா. டிம்பிள் வா சேஷா, நாம போலாம். சேஷா, இன்னும் ராம் வரல போல. வரலையா? எப்படி இங்க இருந்தே சொல்ற? அங்க பாரு, ராமோட பைக் இல்ல. ஹே ஆமால. ராம் இனிமேல் தான் வருவான். வா வா, நம்ம பேபி வரங்குள்ள ஆபீஸ் ரொம்ப நீட் ஆக்கி நம்ம ஒர்க்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ராம்க்கு இந்த மாதிரி பெர்ஃபெக்ட்டா இருந்தா ரொம்ப பிடிக்கும். ஓ அப்படியா? சசி வா, அப்பலாம் நம்ம பேபி வரங்குள்ள நம்ம ஒர்க்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே சேஷா. சரிதான், ரெண்டும் திருந்தாதுக. நாம போய் ஸ்கூட்டியை ஸ்டாண்ட்ல போட்டு வருவோம். இன்னைக்கு சிவானிய பார்க்கலாம்னு வந்திருக்கோம். சிவானி நேரம் வந்துருப்பாளா? என்ன பண்ணலாம்? ஆபீஸ்க்குள்ள போய் பாத்துடலாமா? எதுக்கு வந்தேன், ஏன் வந்தேன்னு 1008 கேள்வியில கேட்பாங்க. அதை விட நம்ம அப்பா கிட்ட போன் பண்ணி சொல்லிட்டா, அவர் வேற உடனே மறுநாள் நீ ஆபீஸ்க்கு வாடான்னு நிப்பாரு. இதுக்கு பயந்துகிட்டே எந்த பிரச்சனையும் பண்ணாம உட்கார்ந்துட்டு இருக்கேன். ஆனா இப்ப சிவானிய பார்க்கணும்னு தோணுது. ஹலோ சார், யார் நீங்க? என்ன? ஐயோ, இவனா? ஹாய் சிவானி. என்ன இவ்வளவு உரிமையா கூப்பிடுறான்? இது சரி வராது. பேசாம ஆபீஸ்க்குள்ள போயிட வேண்டியதான். ஹாய். ஏய் சிவானி, ஒரு நிமிஷம். எங்க கிளம்புற? நான் உன்ன பக்கம் தான் வந்தேன். என்ன பக்கம் நீங்க எதுக்கு வந்தீங்க? யார் நீங்க? நான் தாமா இப்போ ஒரு 3 நாளைக்கு நான் ஆபீஸ்க்கு வந்தேனே, சரத். எனக்கு ஞாபகம் இல்ல, சாரி, வழி விட்டுக்கோங்க. பாரா, ஞாபகம் இல்ல. இதோ ஞாபகப்படுத்துறேன். வழி விட சொன்னேன். வழியெல்லாம் விடலாம். என்ன ஞாபகம் இல்லைன்னு சொன்னீங்கல்ல, கொஞ்சம் ஞாபகப்படுத்தவா? வேண்டாங்க, எனக்கு தேவையில்லாத விஷயத்தெல்லாம் நான் பேசவும் மாட்டேன், யோசிக்கவும் மாட்டேன். ஏய் சிவானி. ஸ்டாப். என்ன நினைச்சு என் பேர் சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே இருக்கீங்க? இல்லம்மா, உன் பேரு. ஸ்டாப் சொன்னேன். இன்னொரு தடவை என் பேர் சொன்னீங்க. கூப்பிடதானமா பேரு? ஹலோ. சரி ஓகே. சிவானின்னு கூப்பிடுறது ஒரு மாதிரி இருந்ததுன்னா நான் வேணா சிவான் கூப்பிடவா? ஹலோ, நீங்க எதுக்குங்க என்ன கூப்பிடணும்? யாருங்க நீங்க? தேவையில்லாம வந்து என்கிட்ட பேசிட்டு. இங்க பாருங்க, எனக்கு 1008 பிரச்சனை இருக்கு. தேவையில்லாம நீங்க வேற உள்ள வந்து என்ன தொந்தரவு பண்ணாதீங்க.
தயவு செஞ்சு இனிமேல் வராதீங்க, கிளம்புங்க. 1008 பிரச்சனையா? என்னம்மா, என்ன பிரச்சனை? இப்பதான் சொன்னேன் தேவையில்லாம பேசாதீங்கன்னு. உங்க வேலையை பார்த்துட்டு போலாம். இல்ல, உன்னோட பிரச்சனை என்னன்னு சொல்லு, நான் பாத்துக்கிறேன். யாருங்க? யார் நீங்க? எதுக்கு இந்த தேவையில்லாத பேச்செல்லாம்? சோ உங்ககிட்ட பேசுறதே வேஸ்ட். ஏய் சிவானி, ஒரு நிமிஷம். நீ எதுக்காக என் மேல கோபப்படுறேன்னு தெரியல, என்கிட்ட சரியா பேச மாட்டேங்கிறேன்னு தெரியல. ஆனா நான் ஒண்ணு சொல்லவா? தேவையில்ல. ஏன் இவ்ளோ கோபம்? ஒருவேளை நான் பேசுறத நீ எதுவும் தப்பா நினைச்சுக்கிட்டியா? ஹலோ. ஏய் சிவானி, என் தங்கச்சியோட முகம் உன்கிட்ட நான் அப்படியே பாக்குறேன். தங்கச்சியா? என்ன சொல்றீங்க? ஆமாமா, என் தங்கச்சி மாதிரியே நீ இருக்க. உன்னை பார்த்ததும் என்னன்னு தெரியலமா, தங்கச்சி ஃபீல். என் தங்கச்சி சண்டை போடுவா, மல்லு கட்டுவா. ஐயோ, அவ ஒருத்தியவே என்னால சமாளிக்க முடியல. இருந்தாலும் உன்னை தேடி வர்றேனா, அது ஏன் எதுக்குன்னு எனக்கே தெரியல. முத உன்னை பார்த்தேனா சொல்ல வார்த்தையே இல்ல, அது ஒரு சந்தோஷம். என் பாப்பா மாதிரியே நீயும் இருக்கியேன்னு உன்னை தொந்தரவு பண்றதா நினைச்சேனா. சாரிமா, கண்டிப்பா இனிமேல் உன்னை தேடி வரமாட்டேன். ஆனா கொஞ்ச நேரத்துக்கு முன்ன சொன்ன எனக்கே 1008 பிரச்சனை இருக்குன்னு. ஏதாவது பிரச்சனை இல்லாட்டி ஏதாவது ஹெல்ப் வேணும், இல்லனா எதனாலும் எந்த விஷயம்னாலும் சரி, அண்ணனா என்ன கூப்பிடு, கண்டிப்பா உனக்காக நான் வந்து நிப்பேன். என் பேரு சரத், ரத்னம் அண்ட் கோ கம்பெனி ரத்னம் சாரோட புள்ள. எப்போ வேணாலும் என்ன கான்டாக்ட் பண்ண, போன் நம்பர் கூட கொடுக்குறேன். எந்த ஒரு விஷயம்னாலும் சரி, அண்ணனா உன் முன்ன வந்து நிப்பேன். இத உன்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிட்டேன். சரிம்மா, நான் கிளம்புறேன், நீ ஆபீஸ்க்குள்ள போ. அண்ணா. சொல்லுமா. சாரிண்ணா, இப்பெல்லாம் பயமா தானே இருக்கு. யார் எப்படி பேசுவாங்களோ என்ன பண்ணுவாங்களோன்னு தெரியாது. அதான் நீங்க எதுக்காக பேச வரீங்கன்னு தெரிஞ்சுக்காம. சாரிண்ணா. ஐயோ இருக்கட்டுமா, பொண்ணுங்க இந்த காலத்துல இப்படி இருக்கிறது தான் நல்லது. சூப்பர்மா. ஏனா உங்க தங்கச்சி என்ன மாதிரி இருப்பாங்களா? ஆனா அவ என்ன அண்ணான்னு கூப்பிட்டா, இன்னைக்கு சிவகாசில எப்படி மழை அடிச்சு ஊத்திச்சு, அந்த மாதிரி தினம் தினம் மழை பெய்யும். அண்ணான்னு கூப்பிட மாட்டாங்களா? டேய் வாடா போடா. ஆனா எனக்கும் அப்படி கூப்பிடதான் பிடிக்கும், ரொம்ப பிடிக்குமா என் தங்கச்சிய. ஏன்னா சண்டை போடுவோம், மல்லு கட்டுவோம். ஆனா என் உயிர் யாருன்னு கேட்டா அவளைத்தான் சொல்லுவேன். அதான் அவள மாதிரி உன்னையும் பார்த்ததும் மனசுக்கு ஒரு வித சந்தோஷம். உன்னை பார்க்கணும், பேசணும்னு தோணுச்சு. நான் ஏற்கனவே சொன்னதுதான், உன்னோட அண்ணனா உன் கூட பிறந்தவனா நினைச்சுக்கோ. ஏதா இருந்தாலும் என்கிட்ட பேசலாம், கேட்கலாம். இப்போ எந்த நேரத்துல இந்த அண்ணனை கூப்பிட்டாலும் அண்ணன் வந்து நிப்பேன். தேங்க்ஸ்ண்ணா. நான் இதை எதிர்பார்க்கல. என் கூட பிறந்தவனே சரி கிடையாது. இவ்வளவு நாள் எனக்கு அண்ணங்கிற ஃபீல் கொடுத்ததே இல்ல. அவனை பார்த்தாலே பயமா தான் இருக்கும். ஆனா நான் இதை எதிர்பார்க்கல. கண்டிப்பாண்ணா, எனக்கு ஏதாவது ஒண்ணுனா உன்னை கண்டிப்பா கூப்பிடுறேன். அண்ணா, இதெல்லாம் உண்மைதானே? ஏதாவது என்னை ஏமாத்தலையே? ஏன்னா அண்ணன் சொல்லி ஏமாத்திட்டா ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏமாத்தலையே? ஏமாத்துறவன் இவ்வளவு டீட்டெயில் சொல்வேனா? ஏமாத்தலமா. உன்னை மட்டும் இல்ல, யாரையுமே எப்பவுமே ஏமாத்தக்கூடாதுன்னு நினைக்கிறவன். என்னோட அம்மாங்க வளர்ப்பு. ஒரு நாள் ஃப்ரீயா இருக்கும் போது கூட சொல்ல, எங்க வீட்டுக்கும் உன்னை கூட்டிட்டு போறேன். அப்புறம் அன்னைக்கு நான் உன்னை பார்த்தேன்னு எங்க வீட்டுல சொன்னதுக்கு யாருமே நம்பல. முக்கியமா என் வாழு தங்கச்சி, போடா போய் சொல்லாதன்னு சொல்லிட்டு போயிட்டா. உனக்கு ஓகேனா சொல்லு, ஒரு நாள் கண்டிப்பா எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். ஓகேண்ணா, கண்டிப்பா ஒரு நாள் சொல்றேன். அப்புறம் சிவானி, உங்க ஆபீஸ்ல வேலை பார்க்கற ராம் பத்தி என்னண்ணா? இல்ல, அன்னைக்கு நான் ராம் கிட்ட பேச மொத்தல ராம் உன்னை ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு சொன்னா. ஓ அப்படியா? உனக்கும் பிடிக்கும்ண்ணா. ஓகேமா, ரொம்ப நல்ல பையமா. விசாரிச்சேன், ரொம்ப நல்ல கேரக்டர்னு சொன்னாங்க. ராம விசாரிச்சீங்களா? உன்னை பிடிக்கும்னு சொன்னானே, அப்பனா ஒரு அண்ணனா நான் அவனை விசாரிக்கணுமே. சிவானி, ராம் வாரா. இப்ப பாரு, வந்தது நான் உன்கிட்ட பேசிட்டு இருக்கேன்னு எவ்வளவு கடுப்பாகிறான் மட்டும் பாரு. சரிண்ணா, பார்க்கலாம். பார்க்கலாண்ணா. ஓகே ஓகே, பாப்போம். ஐயோ, இவனா? இவன் எதுக்கு நம்ம ஆபீஸ் வந்திருக்கான்? அதுவும் சிவானி கூட. சிவானி. ஹாய் ராம், குட் மார்னிங். குட் மார்னிங் குட் மார்னிங். யார் இந்த பையன்? யார் இந்த பையனா? அடே சொல்லு சிவானி, யார் இந்த பையன்? எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. எடே, பார்த்த மாதிரி இருக்கா? அன்னைக்கு ஒரு நாள் நீ என்ன பார்த்ததுக்கே மறக்க மாட்ட. பேசுடா பேசுடா, நீ என்னென்ன பேசுறேன்னு நான் இன்னைக்கு பாக்குறேன். சிவானி, யார் இது? உங்க அண்ணனா? டேய் படுவா. ராம் சரியான ஆள்டா. உன்கிட்ட நான் அண்ணன் சொல்ல மாட்டேன். சிவானி சொல்லுமா, உங்க அண்ணனா? ஐயோ இல்ல ராம், என்னோட ஃப்ரெண்டு. ஃப்ரெண்டா? ஆமா ராம், என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. ஓ ஃப்ரெண்டா, ஓகே ஓகே. பேசிட்டியா? இல்ல ராம், இன்னும் பேசணும். ஆபீஸ்க்கு ஒரு half an hour லேட்டா வரேன். ப்ளீஸ் ராம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. அப்படி போடு. அரை நேரம் கழிச்சு வருவா, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணுமா?
அது எப்படி அட்ஜஸ்ட் பண்ண முடியும்? டேய் சரத்து, இருடா உன்னை வச்சுக்கிறேன். டேய் நண்பா. நண்பனா? எப்படா இருக்க? நான் தான்டா சரத்து. அன்னைக்கு 2 பேரும் மீட் பண்ணி ரொம்ப க்ளோஸா பேசினோமே, ஞாபகம் இல்ல? இருக்குடா, நல்லாவே இருக்கு. ஓ, என்னடா மறந்த மாதிரி ஆக்ட் பண்ற? டேய் அசிங்கப்படுத்தாதடா. என்னடா ராம்? ஒண்ணு இல்லப்பா சாமி. ஆபீஸ்க்கு எதுக்குடா வந்த? இதோ சிவானிய பாக்கடா. அவளை பாத்துக்க எனக்கு தெரியும், இனி வராத. ராம், சரத்து நானும் ஃப்ரெண்ட் ஆயிட்டோம். ஓ, ஃப்ரெண்ட் ஆயிட்டீங்களா? ஓகே சாரிமா, உன் ஃப்ரெண்ட்ட பேசிட்டு வா, நான் ஆபீஸ்க்கு போய் வேலையை பாக்குறேன். ராம், இதான் உன்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஃப்ரெண்டுன்னு சொன்னதும் ஓகே பேசிட்டு வான்னு சொல்ற பாத்தியா? உள்ள என்னதான் உனக்கு ஒரு மாதிரி கடுப்பா இருந்தாலும் எனக்காக ஓகே சொல்ற பாத்தியா? பிடிச்சிருக்கு ராம், உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. உன்னிடத்தில் சிக்கி வைத்த காதல் முழுதும் உன்னிடத்தில் கொண்டு வர தெரியவில்லை. காதல் அதை சொல்லுகின்ற வழி தெரிந்தால் சொல்லி அனுப்பு. என்ன? பேசிட்டு சீக்கிரம் வா. அப்புறம் இன்னைக்கு வரல ராம். இன்னைக்கு நான் ஆபீஸ்க்கு வர மத்தில ரொம்ப சந்தோஷமா வந்தேன். உன்னால ராம், உன்னோட அப்பாவால. இனி எப்பவும் எந்த பிரச்சனையும் வராது, ஓகேவா? என்னை தேடி காதல் என்ற வார்த்தை அனுப்பு. உன்னை தேடி வாழ்வின் மொத்த அர்த்தம் தருவேன். செல்லரிக்கும் தனிமையில் செத்துவிடும் முன் செய்தி அனுப்பு. சாரி சரத், இன்னொரு நாள் பார்த்து பேசலாம். எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு, நான் கிளம்புறேன். ஓகே சிவானி, எப்ப எனக்கு பேசணும்னாலும் கால் பண்ணு. ஓகே சரத். டேய் போயாச்சுடா. சரி ஓகேடா, நான் இன்னொரு நாள் வந்து பாத்துக்கிறேன். பாய்டா ராம். டேய் போடா போ. நீ ஃப்ரெண்டா இரு, யாரா வேணாலும் இரு. ஏன் சிவானி எப்பவுமே ஏன் சிவானி தான். இந்த ராம் சிவானிய யாராலையும் பிரிக்க முடியாதுடா, பிரிக்க முடியாது. ஆமா. ஓகே வினோ, நான் கிளம்புறேன். ஓகே சார். என்ன வினோ? இல்ல சார், ரொம்ப ஆசையா இருந்தீங்க எனக்கு அந்த பொண்ணை பாத்துடலான்னு. ஆனா பாக்கலையா, அதான். விடு வினோ, யாரை எப்போ மீட் பண்ண முடியுதோ அப்பதான் மீட் பண்ண முடியும். சார், நான் வேணா காலேஜ்ல டெய்லி விசாரிக்கவா? அந்த பொண்ணு வந்தது உங்ககிட்ட சொல்லவா? வேண்டாம் வினோ, தப்பு. ஆமலே அந்த தப்பா பண்ணக்கூடாது. இருக்கட்டும் வினோ, அடுத்து அந்த பொண்ணு லெட்டர் கொடுக்கறாங்களான்னு பாக்குறேன். என் வீடு தேடி திரும்பவும் லெட்டர் வந்துச்சுன்னா கண்டிப்பா நான் ஊட்டிக்கு கிளம்பி வருவேன். வினோ, ஒரு வாரம் தான் 2 பேரும் பழகிருக்கோம். ஆனா ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸா பழகியாச்சு. உன்னை விட்டு போறதும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு வினோ. எனக்கும் தான் சார். சரி ஓகே, ஃபீல் பண்ணாத. அடிக்கடி கால் பண்ணு. டேய், உன்னோட சாரா இல்ல ஃப்ரெண்டா, ஓகேவா? ஓகே சார். சரிடா, கிளம்புறேன். சார், ஊருக்கு போனதும் கால் பண்ணுங்க. கண்டிப்பாடா.